அது சரியா 2013 கிராமத்தோட ஒதுக்குப்புறமா இருக்க அவுட்டர் ஏரியால விடியற் காலையில டீ கடை ஓனர் தன்னோட கடையை ஓபன் பண்ணி அவரோட ரொட்டீனை ஆரம்பிக்கிறாரு. இருட்டுல அவர் கடையில அடுப்பை பத்த வச்சுட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரோட் சைட் ஷெல்டர்ல யாரோ படுத்து இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த ஷெல்டர் பொதுவா நைட் டைம்ல யாருமே யூஸ் பண்ணாத இடம். பட் அன்னைக்கு யாரோ அங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. முகம் சரியா தெரியாததால யாரோ அந்த வழியா நடந்து போனவங்க தான் டயர்ட்ல படுத்திருக்காங்க அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அங்க இருந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் கூட கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சி எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்ப அவரு வேலையை தொடர்ந்துகிட்டே அப்பப்போ அந்த ஷெல்டரை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப நேரமா அந்த நபர் எந்த அசைவும் இல்லாம ஒரே பொசிஷன்ல படுத்து இருக்கிறத பார்த்து அவருக்கு ஒரு டவுட் வருது. பிகாஸ் அந்த விடியற்கால குளிர்லையும் கொசு கடியிலையும் சாதாரணமா தூங்குற ஒருத்தரால அப்படி அசைவே இல்லாம படுத்திருக்க முடியாது இல்லையா? சரி, என்னன்னு கிட்ட போய் பார்க்கலாம்னு அவர் கையில ஒரு சுடுதண்ணி கிட்டுல புடிச்சுக்கிட்டு அந்த ரோட் சைட் ஷெல்டரை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிட்ட போய் பார்த்த அந்த டீ கடை ஓனருக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ் அட்வொகேட்ஸ், அந்த ஷெல்டர்ல படுத்திருந்தது ஒரு இளம் பெண். உடம்பு மேல வெறும் அரிசி கோணிய சுத்தி வச்சு இருக்கிறத பாக்குறாரு. பயத்துல அவர் கையில இருந்த அந்த கெட்டில் கீழே போட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அந்த விடியற் காலையில அப்படி ஒரு கோரமான காட்சியை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரு கத்துற சத்தத்தை கேட்டு அந்த ஏரியால காலையில வாக்கிங் போன நபர்கள் மார்னிங் சொசைட்டிக்கு பால் ஊத்துற பால்காரர்கள்னு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஷெல்டர் கிட்ட ஓடி வராங்க. அங்க கூடின மக்கள் யாருக்குமே அந்த பொண்ணு யாருன்னு அடையாளம் தெரியல. அந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு கல்கோவாரிக்கு போற அவுட்டர் ரிங் ரோடு வழி அப்படிங்கறதால யாருமே நைட்ல அந்த பக்கம் மோஸ்ட்லி வர மாட்டாங்க. பட் யாரோ பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணி அங்க வீசிட்டு போயிருக்காங்கன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இமிடியேட்டா அந்த கிராமத்துல இருந்த ஒரு நபர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு பதட்டத்தோட தகவலை தெரிவிக்கிறாரு. போலீஸ் டீம் வேகமா ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் டீம் அந்த ஏரியா முழுக்க ஐசோலேட் பண்ணி ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல கையில தொடையிலன்னு நிறைய காயங்கள் ரொம்பவே அப்நார்மலா இருந்ததால இது கண்டிப்பா ஒரு கொலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம்னு போலீஸ் அந்த இடத்துலயே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ அந்த ஸ்பாட்ல சின்ன சின்ன க்ளூவை தவிர வேற எதுவுமே அங்க கிடைக்கல. ஈவன் அந்த பொண்ணு கூட யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணற ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்குவாரி இருக்க ஏரியா முழுக்க ரொம்ப வறண்டு இருந்ததால ஃபிங்கர் பிரிண்ட்டை ட்ராக் பண்றதுக்கு போலீஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இமிடியேட்டா ஃபாரன்சிக் டீமை அங்க வர வச்சு அந்த ஸ்பாட்ல இருக்க ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் இன்ச் பை இன்ச் ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்றாங்க. தென் அந்த பொண்ணோட உடம்ப ரெக்கவர் பண்ணி அட்டாப்சிக்காக பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சாங்க. தொடர்ந்து அந்த ஏரியாவை தேடின போலீஸுக்கு ஒரு 300 மீட்டர் தொலைவுல ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மட்டும் ஒரு புதருக்குள்ள மறைச்சு வச்சிருந்தத ஸ்னிஃபர் டாக்ஸ் மூலமா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த பேக்ல எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்ல அப்படின்றதுனால போலீஸுக்கு திரும்பவும் அந்த கேஸ்ல ஒரு தொய்வு ஏற்படுது. பட் அந்த பேக்ல ஒரு பஸ் டிக்கெட் மட்டும் இருந்திருக்கு. அந்த பஸ் டிக்கெட் வச்சு பாக்குறப்போ அந்த பொண்ணு சிவகாசி டவுன்ல இருந்து இந்த கல்குவாரி இருக்க லட்சுமிபுரம் கிராமத்துக்கு டிராவல் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த ஏரியா மக்கள் கிட்ட இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறப்போ யாருக்குமே எந்த டீடைலும் தெரியல. அப்பதான் இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாதுன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ யாரோ வெளியூர்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்து இங்க வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த ஸ்பாட்ல வந்த ஒரு பெரியவர் அந்த பொண்ணு முகத்தை பார்த்துட்டு ஒரு முக்கியமான டீடைலை போலீஸ் கிட்ட சொல்றாரு. அவர் கொடுத்த அந்த தகவல் படி இந்த பொண்ணு சிவகாசியில இருக்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற லீட் போலீஸ்க்கு அந்த பெரியவரால கிடைக்குது. பட் சிவகாசியில வேலை பார்க்கற ஒரு பொண்ணு எப்படி நைட் நேரத்துல அதுவும் ஒதுக்குப்புறமா இருக்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு போலீஸ் குழம்பி போறாங்க. கில்லர் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் போலீஸ் யோசிக்கிறாங்க. யார் அந்த பொண்ணு, யார் அவங்கள இப்படி பண்ணது? போலீஸ் யோசிச்ச மாதிரி அவங்களுக்கு கொலையையும் மீறி வேற ஏதாச்சும் நடந்திருக்குமா? இந்த சம்பவத்துல ஈடுபட்டது எத்தனை பேரு? இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு பல கேள்விகளோட போலீஸ் இந்த வழக்கை கையில எடுத்தாங்க. இந்த வீடியோல காமிக்க முடியாத பல சென்சிட்டிவ் இமேஜஸ் என்னோட டெலிகிராம் பேஜ்ல தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இமிடியேட்டா அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவி யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த்.
போலீஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பொண்ணோட பேரு பாக்கியா, வயசு 25 அப்படின்னும் லட்சுமிபுரம் மருதம் கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் தெரிய வருது. அவங்க அப்பா அம்மா தினக்கூலியா வேலை செஞ்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு நடுத்தர மக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பாக்கியான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண பாக்கியா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பா கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு படிச்சுட்டும் இருந்திருக்காங்க. குடும்பத்தோட வறுமையை போக்க பாக்கியா பக்கத்துல இருக்க சிவகாசி டவுன்ல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல வேலைக்கு போயிருக்காங்க. தினமும் சீக்கிரமா எழுந்து ஊர்ல இருந்து பஸ் ஏறி சிவகாசிக்கு போறதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீனா இருந்திருக்கு. வழக்கமா சிவகாசியில இருக்க கடைக்கு பாக்கியா வேலைக்கு போய் வேலை முடிஞ்சதும் நேரா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறுறது தான் அவங்களோட வழக்கமாவும் வச்சிருந்திருக்காங்க. பட் அன்னைக்கு ஈவினிங் பாக்கியா பஸ் ஏறாம ஏன் அந்த கல்குவாரி பகுதிக்கு தனியா போனாங்கன்னு போலீஸ் மனசுக்குள்ள பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுல பாக்கியாவுக்காக அந்த டே அவங்க அப்பா அம்மா காத்துட்டு இருந்திருக்காங்க. வழக்கமா 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு நைட் 10 மணி ஆகியும் வரல. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பயம் துளிர் விட ஆரம்பிக்குது. அவங்க மாமா உடனே பாக்கியாவோட நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. பட் மொபைல் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு மேல வீட்டுல சும்மா இருக்க முடியாம அவங்க உறவினர்கள் ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் பாக்கியா கூட வேலை செய்யறவங்க கிட்டயும் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஏதோ தப்பா நடந்திருக்குமோன்னு அவங்க மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. சோ இமிடியேட்டா அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்ல போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட கொடுக்கறாங்க. அன்னையில இருந்து 2 நாள் கழிச்சு தான் பாக்கியா இந்த கல்குவாரி கிட்ட இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்து போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. இப்ப போலீஸ் டீம் பாக்கியா வேலை பார்த்த டெக்ஸ்டைல் ஷாப்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழி வரைக்கும் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் கலெக்ட் பண்றாங்க. அந்த விஷுவல்ஸை ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்றப்போ ஒரு தரமான லீட் அவங்களுக்கு கிடைக்குது. பாக்கியா தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்கள ஃபாலோ பண்றது அந்த கேமராவில பதிவாகி இருக்கு. பட் அந்த சிசிடிவில முகம் சரியா தெரியாததாலையும் பட் பர்சன் போட்டிருந்த ட்ரெஸ் அண்ட் அவனோட பாடி லாங்குவேஜ் போலீஸுக்கு அந்த நபர் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ண ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல சைபர் கிரைம் யூனிட் தங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. பாக்கியாவோட மொபைல் போன் கால் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அந்த ஏரியாவில் இருந்த மொபைல் டவர் டேட்டான்னு எல்லாத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. போலீஸுக்கு இதனால ஒரு மிகப்பெரிய க்ளூவும் கிடைக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஈவினிங் பாக்கியாவுக்கு வந்த கடைசி போன் காலோட நம்பர் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த பர்டிகுலர் நம்பர்ல இருந்து தான் பாக்கியாவை அந்த கல்குவாரிக்கு வர வச்சாங்கன்னு அவங்களுக்கு இது மூலியமா தெரிய வருது. அதுதான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்டாவும் மாற ஆரம்பிச்சது. அந்த சஸ்பீஷியஸ் நம்பரோட டீடைல்ஸ் வச்சு அந்த பர்சனோட லொகேஷனை ட்ராக் பண்ண சைபர் டீம் கையில கிடைச்ச சிசிடிவி விஷுவல்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அண்ட் சைபர் டீமோட போன் டேட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த எவிடன்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் அன்னோன் பர்சன் கூட பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. சைபர் கிரைம் ஹெல்ப்போட அந்த நபர் இருக்க லொகேஷனை ட்ராக் பண்ண போலீஸ் டீம் எல்லா பக்கமும் அவனை சரவுண்ட் பண்ணி அந்த பர்சனை எதிர்பார்க்காத நேரத்துல அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸை பார்த்ததும் அவன் ஃபேஸ்ல ஒரு பெரிய நடுக்கம் வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அவன் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப இன்னோசென்ட்டா நடிக்க ட்ரை பண்ணிருக்கான். பட் போலீஸ் எல்லா எவிடன்ஸையும் காட்டினதும் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இமிடியேட்டா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவன் மேல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்த எல்லா லீகல் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி பாக்கியாக்கு என்ன நடந்துச்சு, இவன் பாக்கியாக்கு என்ன பண்ணா அப்படிங்கறத அவனோட கன்ஃபெஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கன்ஃபெஷனை இப்ப போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம அன்னைக்கு பாக்கியாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சான். தன்னோட பேரு முத்து அப்படின்னும் வயசு 31 அப்படின்னும் ஆரம்பிச்ச முத்து தான் பாக்கியா வேலை பார்த்த அதே கடையில சூப்பர்வைசரா இருந்தவன் அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான். ஆரம்பத்தில இருந்தே அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல சூப்பர்வைசரா வேலை பார்த்த முத்துவுக்கு பாக்கியா மேல ஒரு வக்கரமான எண்ணம் இருந்திருக்கு. பிகாஸ் பாக்கியா கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கக்கூடிய பொண்ணுன்னு அவன் கன்ஃபெஷன்ல சொல்லியிருக்கான். சோ அவங்க கிட்ட எப்படியாவது நெருங்கி பழகிடணும்னு முத்து தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். பட் பாக்கியா அவனோட அந்த சீப் ஆக்டிவிட்டிஸை சுத்தமா என்கரேஜ் பண்ணாம அவனை தொடர்ந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் பல தடவை அவனோட தொல்லை தாங்க முடியாம வேலையில இருந்தும் நின்னுடலாம்னு கூட அந்த பொண்ணு யோசிச்சிருக்காங்க. மத்த ஸ்டாஃப்ஸ் முன்னாடி ஒரு நாள் முத்துவை கன்னத்துல அரைஞ்சிருக்காங்க. இதனால முத்துக்கு பாக்கியா மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு கலந்த கோபம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால பாக்கியாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு முத்து ஒரு கொடூரமான பிளானை ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்கான். அவங்களோட டெய்லி ரொட்டீனை டீடைலா வாட்ச் பண்ணி அவங்க தனியா பஸ் ஏற டைமை கரெக்டா நோட் பண்ணி அந்த டைம்ல அவங்கள தனியா வர வச்சுட்டா ஈஸியா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு அவன் தப்பு கணக்கு போட்டிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஈவினிங் பாக்கியா பஸ் ஸ்டாண்ட் போறப்போ முத்து அவங்களுக்கு ஒரு போன் கால் பண்ணி வேலையா ஒரு முக்கியமான ஃபைலை உடனே கொடுக்கணும்னு போய் சொல்லியிருக்கான். அப்புறம் அந்த ஃபைலை கொடுக்க அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த கல்குவாரி பக்கத்துல வர சொல்லி அவங்கள வற்புறுத்தி இருக்கான். பட் பாக்கியா ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கினாலும் சூப்பர்வைசர் கூப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு மரியாதையில அந்த இடத்துக்கு போக சம்மதிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய
மிகப்பெரிய தப்புன்னு அவங்களுக்கு அந்த நிமிஷம் சுத்தமா தெரியல. அந்த இருட்டான கல்குவாரி ஏரியாக்கு பக்கத்துல வந்து சேர்ந்ததும் அங்க காத்துட்டு இருந்த முத்து கிட்ட அவங்க வேலை சம்பந்தப்பட்ட ஃபைலை கேட்கிறப்போ அவன் வேணும்னே பேச்ச மாத்தி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். இமிடியேட்டா சுதாரிச்சுக்கிட்ட பாக்கியா அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்க வேக வேகமா ஓட பாக்குறாங்க. பிகாஸ் அந்த இருட்டுல அவனோட எண்ணம் ரொம்ப மோசமா இருக்கிறத பாக்கியா ரியலைஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த கில்லர் அவங்கள விடாம துரத்தி போய் முடிய பிடிச்சி தாக்கி கீழே தள்ளிருக்கான். கீழே விழுந்த பாக்கியா அவன் கிட்ட இருந்து தப்பிக்க போராடி கத்தி உதவி கேட்கறாங்க. அவனோட முகத்துல அடிச்சியும் எப்படியாச்சும் உயிர் தப்பிடலாம்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. பட் அவங்களோட வாய் அழுத்தி நகர விடாம இறுக்கி பிடிச்சிருக்கான். அதுக்கு மேல அவங்களால எந்த முயற்சியும் பண்ண முடியாத நிலைமையில அந்த கில்லர் அவங்கள பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாக்கியா அரை மயக்கத்துல அழுதுகிட்டே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சத்தம் போடுறாங்க. எங்க போலீஸ்ல மாட்டிக்குவோமோன்னு பயத்துல அந்த கில்லர் சுத்தி முத்தி பார்த்து அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய கல்லை எடுக்கிறான். பிகாஸ் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவனோட சூப்பர்வைசர் வேலை அண்ட் ஊர் மக்கள் கிட்ட அவனுக்கு இருக்கிற மரியாதை மொத்தமா போயிரும்னு நினைச்சு அதை வச்சு பாக்கியாவோட தலையில அடிச்சு தாக்கியிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா யாராவது பாத்துருவாங்கன்னு பயந்து அவனோட மொபைல் போனை மட்டும் எடுத்துக்கிட்டு இருட்டோடு இருட்டா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். ஆல்சோ எவிடன்ஸ் எதுவும் சிக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா மெயின் ரோட் வழியா அந்த கல்குவாரி கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து ஒரு பழைய கார் மெக்கானிக் ஷெட்ல போட்டுட்டு அங்க கால் மிதிக்க போட்டு இருந்த கோணி பையை எடுத்து அவங்க மேல போத்தி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். அப்புறம் கொஞ்ச தூரம் போனதும் பாக்கியாவோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு புதருக்குள்ள வீசிட்டு நார்மலா எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்கும் போயிருக்கான். பட் அவன் அவங்களுக்கு பண்ண அந்த கடைசி ஒரு போன் கால் தான் அவனை ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்திருக்கு. பிகாஸ் சைபர் கிரைம் போலீஸ் அந்த நம்பரை ட்ராக் பண்ணி அது சூப்பர்வைசர் முத்து தான் அப்படிங்கறத கால் ரெஜிஸ்ட்ரி மூலமா கன்ஃபார்ம் பண்ணி அவனை பிடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிள் வேஸையும் அந்த ஐஓக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மறுத்தாலும் போலீஸ் தங்களோட பாணியில அந்த விசாரணையை தொடங்கினதும் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு எல்லா உண்மையும் கன்ஃபஸ் பண்ணிருக்கான். அட் த சேம் டைம் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸோட கையில கிடைக்குது. இத படிச்சு பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷனை போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பாக்கியாவை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்கள சிதைச்சிருக்கான் அப்படின்னும் அவங்க அதனாலேயே மயக்கத்துல இருந்ததாகவும் இருந்ததுக்கான காரணம் அவங்களோட உடல் சிதைக்கப்பட்டதுனாலதான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போன போலீஸ் எவிடன்ஸை அவனுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்மிட் பண்றாங்க. அந்த கோர்ட் ஹால் முழுக்க ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. பாக்கியாவோட ஃபேமிலி அண்ட் அந்த அக்யூஸ்ட் முத்து ஜட்மெண்ட்காக ஒரு கலக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தென் ஜட்ஜ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், சிசிடிவி ஃபுட்டேஜஸ், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டீடைலா படிச்சு பார்த்துட்டு அவனுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறாங்க. பட் டிஃபென்ஸ் லாயர் முத்துவோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் ரீசனை வச்சு அவனுக்கு சென்டென்ஸ் கம்மி பண்ணணும்னு ஒரு மெர்சி பெட்டிஷனை ஃபைல் பண்ணாங்க. ஈவன் அந்த லாயர் எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சும் ஜட்ஜ் அதை சுத்தமா ஏத்துக்காம அந்த பெட்டிஷனை நிராகரிக்கிறாரு. அதுக்கு மேல சூப்பர்வைசர் அப்படிங்கிற நம்பிக்கையை அவன் துஷ்பிரயோகம் பண்ணதுனால எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க முடியாதுன்னு அந்த ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டா கொடுக்கறாரு. சோ முத்து பண்ண அந்த கொடூரமான சம்பவம் கன்ஃபார்ம் ஆனதுனால அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி ஜட்ஜ் ஃபைனலா தீர்ப்பு கொடுக்கறாரு. இமிடியேட்டா கோர்ட்ல இருந்து போலீஸ் அந்த அக்யூஸ்ட ஸ்பாட்லயே கஸ்டடி எடுத்து பிரிசனுக்கு கொண்டு போறாங்க. நம்ம கூடவே வேலை பார்க்கறவங்க இல்ல நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் பல பெண்கள் ஈஸியா ஏமாந்து போறாங்க. திடீர்னு வேலை விஷயமா தனியா சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு வர சொல்றதும் இல்ல ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தும் கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கலாம். சோ எப்பவும் நீங்க எங்க போறீங்க, யார் கூட போறீங்க அப்படிங்கிற டீடைல உங்க ஃபேமிலி கிட்டயோ இல்லனா நீங்க கம்ஃபர்டபிளா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ ஷேர் பண்றது ரொம்பவே முக்கியம். அதுக்கு மேல எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி லோன்லியான பிளேஸ்க்கு மட்டும் தனியா போக கூடாது. ஈவன் நம்ம சுத்தி இருக்க சொசைட்டியும் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவே விஜிலன்ஸா இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. பிகாஸ் ஒருத்தரோட சேஃப்டி அப்படிங்கிறது அவங்க கையில மட்டும் இல்லாம நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் இருக்கு. பாக்கியாவுக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவம் இனிமே எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பட் இந்த மாதிரி நடக்கிற அநியாயங்களை இமிடியேட்டா வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயமும் கூட. இந்த வீடியோல காமிக்க முடியாத பல சென்சிட்டிவ் இமேஜஸ் என்னோட டெலிகிராம் பேஜ்ல அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு இமிடியேட்டா அங்க ஜாயின் பண்ணி அந்த இமேஜஸை பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உண்மையான கிரைம் கேசஸ் பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ட்ரூ கிரைமோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.